எல்லாருமே பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிசினஸ்க்கு தேவையான கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம, அதாவது ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இல்லாம பிசினஸ் பண்றதுக்கு டைரக்டா குதிச்சிடுறாங்க. இப்படி பண்றதுனால இதனால அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மணி, எனர்ஜி, டைம் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட்டிருந்தா கூட 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்டா தான் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோல ஒரு 3 ஸ்டெப் ப்ரூவன் AI ஃப்ரேம்வொர்க்கை நம்ம பார்க்கலாம். இந்த 3 ஸ்டெப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணின சில பிசினஸ் எப்படி அவங்களுடைய பிசினஸை வளர்த்தாங்க, எப்படி அதை ஸ்கேல் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போற இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஆடிட்ல நீங்க ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸை லான்ச் பண்ணி அதை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்க கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், உங்க பிசினஸ்னுடைய கேம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான பிசினஸ் டிப்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்குண்டான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஈஸியா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த 3 ஸ்டெப் ஃப்ரேம்வொர்க் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டெப் 1 பிசினஸ் ஐடியா வேலிடேஷன், ஸ்டெப் 2 AI பவர்ட் செட்டப், ஸ்டெப் 3 ஸ்கேல் இன்ஜின் பிசினஸ். இந்த 3 ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ண பல பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தோம்னா இவங்களுடைய பிசினஸ் எல்லாம் இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாததுனால 1 இயர்ல அவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிருக்காங்க. சோ தட் அவங்களால பிசினஸ் ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாம போயிருக்கு. ஸ்டெப் 1 அந்த பிசினஸ் ஐடியா வேலிடேஷன், அதை இப்ப பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா, ஒரு பிசினஸ் ஐடியா கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா இமீடியட்டா ஆபீஸ், ஸ்டாஃப், வெப்சைட் அப்படின்னு அவங்க மணியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவ்வளவு விஷயத்தையும் செட்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் ஸ்மார்ட்டான பிசினஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ரோச்சஸ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதை என்னன்னு பாருங்க. சில ஃப்ரீயான AI டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய பிசினஸ்க்கு ஏத்த அந்த மார்க்கெட் டிமாண்ட் இருக்கான அந்த மார்க்கெட் ரிசர்ச்சை தான் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிசினஸ் ஐடியாவுக்கு ₹1 ஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் இதை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த மாதிரியான AI டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி இந்த மார்க்கெட் ரிசர்ச் அவங்க பண்றாங்க, அவங்க பிசினஸ்க்கான அந்த டிமாண்ட் ரிசர்ச் அவங்க பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணலாம். மெட்டா ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணலாம். இது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம்ஸ் தான், ஃப்ரீயான டூல்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்ட் ஒரு பிசினஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா இந்த பிசினஸ் ஐடியா நீங்க இப்ப எந்த சிட்டில இருக்கீங்களோ இல்ல எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ அங்க மட்டும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத மட்டும் செக் பண்றது இல்லாம உங்களுடைய லொகேஷன், உங்களுடைய சிட்டியையும் தாண்டி மற்ற டிஸ்ட்ரிக்ட், மற்ற சிட்டிஸ்லயும் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு இப்ப நான் சொன்ன இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மெட்டா ஆடியன்ஸ் இன்சைட்ஸ் இதை வச்சு நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி உங்க பிசினஸ்க்கான டிமாண்ட் அங்கெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 days இல்ல 2 daysல இந்த ரிசர்ச்சை நீங்க யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த ரிசர்ச் எல்லாம் நீங்க பண்றதுனால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால கேதர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பிசினஸ் ரிசர்ச்க்கான அந்த வேலிடேஷன் பண்றதுக்கு ட்ரெடிஷனல் பிசினஸ் மாடல்ல எவ்வளவு காஸ்ட் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலிடேட்டட் மாடல்ல இதை நம்ம லான்ச் பண்ணா அதுக்கு எவ்வளவு காஸ்ட் நமக்கு ஆகுது, எத்தனை டேஸ்ல இதை பண்ணி முடிக்க முடியுது அப்படின்ற அந்த இன்சைட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு 3 காலம்ஸா நான் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். எக்ஸ்பென்ஸ், ட்ரெடிஷனல் லான்ச், AI வேலிடேட்டட் லான்ச். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச். ஸோ ட்ரெடிஷனல் லான்ச்ல 15,000 to 50,000, 15,000 இருந்து 50,000 வரைக்கும் நீங்க கன்சல்டன்ட்ஸ் இல்ல சர்வே பண்றவங்க கிட்ட இந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த டேட்டாஸை உங்களால கலெக்ட் பண்ண முடியும். பட் AI வேலிடேட்டட் லான்ச்ல பாத்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ், ChatGPT, மெட்டா இன்சைட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்றதுனால ₹0 தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. காசே செலவு இல்லாம உங்களால உங்க பிசினஸ்க்கான அந்த மார்க்கெட் டேட்டாவை எடுத்துக்க முடியுது. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டு வேலிடேட் ஐடியா. ட்ரெடிஷனல் லான்ச்ல 4 to 8 weeks நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. AI வேலிடேட்டட் லான்ச்ல 3 to 5 daysல இதை வேலிடேட் பண்ணி நம்மளால முடிக்க முடியும். தேர்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ஃப்ரண்ட் ரிஸ்க். அதாவது ட்ரெடிஷனல் லான்ச்ல நீங்க உங்க பிசினஸ் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொன்ன அந்த சில விஷயங்களுக்கெல்லாம் மணியை ஸ்பெண்ட் பண்றதுனால உங்களுடைய பிசினஸ்க்கு உங்க மார்க்கெட் அவைலபிளா இருக்கா இல்லையான்னு தெரியாமலே நீங்க ஹையா ரிஸ்க் எடுத்துடுறீங்க. AI வேலிடேட்டட் லான்ச்ல பாத்தீங்கன்னா நியர்லி 0 ரிஸ்க் தான். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மார்க்கெட்டை வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மணியை ஸ்பெண்ட் பண்ணலாமா வேணாமான்ற அந்த டிசிஷன் மேக்கிங்க்கு நீங்க வந்து மணியை ஸ்பெண்ட் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. ஃபோர்த் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபெயிலியர் ரேட். ஸோ ஒரு வருஷத்துல உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்ண முடியுதா இல்ல உங்க பிசினஸ் ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் பிசினஸ் லான்ச்ல 70% ஆஃப் த பிசினஸ் இந்த 3 ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்றதுனால மேக்ஸிமம் அவங்க பிசினஸ் ஃபெயில் ஆயிடுது.
போயிடுது. பட் ஏஐ வேலிடேட்டட் லான்ச்ல இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் மார்க்கெட் ரிசர்ச்ல இறங்குறதன் மூலியமா அவங்களுடைய ரிஸ்க் வந்து பிசினஸ் ஃபெயிலியர் ரிஸ்க் சிக்னிஃபிகன்ட்லி வெரி லோவரா இருக்கு. ஸோ அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க பிசினஸ்க்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் காஸ்டிங் டிசிஷன்ஸ் அவங்க மேக் பண்றது மூலியமா அவங்களுக்கு ஃபெயிலியர் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. 1 இயர்ல அவங்க பிசினஸ் ஃபெயில் ஆகாம போகிறதுக்கு நிறைய சக்சஸ்ஃபுல்லா அவங்க பிசினஸை வந்து அவங்க செய்யறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுது. இப்போ ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏஐ பவர்ட் செட்டப். ஒரு பிசினஸை செட்டப் பண்றதுக்கு ட்ரெடிஷ்னலா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டாஃப்ஸ் ஹையர் பண்ணுவாங்க, சாஃப்ட்வேர்ஸ் இல்ல அவங்க பிசினஸ்க்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்க பிசினஸ்க்கு தேவையான அந்த பிசிக்கல் லொகேஷனுக்கான ரெண்ட் எல்லாம் அவங்க பே பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஒரு ஹோம் பேஸ்ட் சர்வீஸ் பிசினஸ்ல பார்த்துக்கிட்டோம்னா ஸ்டாஃபும் தேவையில்ல, ஒரு ஆஃபீஸ் செட்டப்பும் நமக்கு தேவையில்ல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை வச்சே நம்ம பிசினஸ்க்கான என்கொயரிஸ், ஃபாலோ அப்ஸ், பேமெண்ட் ரிமைண்டர்ஸ் இதை எல்லாத்தையுமே கூட நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை வச்சு ஆட்டோமேட் பண்ணி இந்த ஆபரேஷன்ஸை கண்டினியூ பண்ண முடியும் 24/7. எந்தெந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்றதுனால இது எல்லாமே பாசிபிள் ஆச்சு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. என்கொயரி ஹேண்ட்லிங்க்கு கஸ்டமர்ஸ்னுடைய என்கொயரிஸை ஹேண்டில் பண்றதுக்கு வாட்ஸ்அப் ஏஐ பாட் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஃப்ரீ டயர்லயே இந்த வாட்ஸ்அப் ஏஐ பாட்டை நமக்கு செட்டப் பண்ணிக்கக்கூடிய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு தராங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிசினஸ்க்கு உண்டான அந்த லீட்ஸ், கஸ்டமர் கிட்ட இருந்து வர லீட்ஸை கேப்சர் பண்றதுக்கு கூகுள் ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஃப்ரீயா நமக்கு அவைலபிளா தான் இருக்கு. கஸ்டமர்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு make.com make.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்ஸ்க்கு உண்டான அந்த ஆட்டோமேஷனை நமக்கு ஃப்ரீ டயர்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கஸ்டமர் ஃபாலோ அப்ஸ் இந்த ஒரு ஃப்ரீ டயர் make.com ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிசினஸ்க்கு உண்டான கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பேமெண்ட் ரிமைண்டர்ஸ் அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் மெசேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை நம்ம பிசினஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு சேவ் ஆகும், எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இது மூலியமா நமக்கு கிடைக்கும்ன்றதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெடிஷனல் செட்டப் வெர்சஸ் ஏஐ பவர் செட்டப். ஸோ ட்ரெடிஷனல் செட்டப்ல என்னென்ன காஸ்ட் நமக்கு ஆகுது, ஏஐ பவர் செட்டப்னால நமக்கு எவ்வளவு காஸ்ட் சேவ் ஆகுது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதுல இருக்க போகுதுன்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பேன் ஒரு 3 காலம்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் ஹெட் ஐட்டம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் 1 என்கொயரி ஹேண்ட்லர். அதாவது ட்ரெடிஷனல் செட்டப்ல 12,000 to 18,000 per month நீங்க ஒரு ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுத்து என்கொயரிஸை அவங்களை ஹேண்டில் பண்ண வைக்க வேண்டியதா இருக்கும். பட் ஏஐ பவர் செட்டப்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாட்டை வச்சு நம்ம எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம பிசினஸ்க்கு உண்டான அந்த என்கொயரிஸ்க்கு ரிப்ளை ஃப்ரீ டயர்ல நம்ம யூஸ் பண்ணி பண்ணிடுறதுனால 0 rupees தான் அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். செகண்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஒரு 8,000 to 20,000 per month நம்ம ரெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஏஐ பவர் செட்டப்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இது நம்ம பண்றதுனால எந்த ரெண்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை, அதுவும் 0 rupee தான். தேர்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிஆர்எம் ஃபாலோ அப் டூல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3,000 to 8,000 per month ஒரு சிஆர்எம் டூலுக்கு நீங்க பே பண்ணி கஸ்டமர் ஃபாலோ அப்ஸ்க்கு நீங்க அந்த சாஃப்ட்வேருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஏஐ பவர் செட்டப்ல நம்ம கூகுள் ஷீட்ஸ் அப்புறம் நான் சொன்ன இந்த make.com ஃப்ரீ டயர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால அங்கேயும் 0 rupee தான் நம்ம கஸ்டமர் ஃபாலோ அப்க்கு ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஃபோர்த் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பேமெண்ட் ரிமைண்டர்ஸ். 2,000 per monthக்கு நம்ம ஸ்டாஃப் டைம் ஒரு எஸ்எம்எஸ் சர்வீஸ்க்கு பே பண்ணுவோம். ஸோ அந்த பேமெண்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஏஐ பவர் செட்டப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னு சொன்னா வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் மெசேஜை கிரியேட் பண்ணி அந்த வாட்ஸ்அப் பாட் நம்ம ஆட்டோமேட் பண்றதுனால அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 500 per month நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அந்த விஷயத்தை நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதனால டோட்டல் மந்த்லி காஸ்ட் நமக்கு ட்ரெடிஷனல் செட்டப்ல எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 25,000 to 46,000 per month நமக்கு ஸ்பெண்ட் ஆகுது. பட் ஏஐ பவர் செட்டப்ல ஒரு 500 per month தான் நமக்கு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அடுத்து ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேல் இன்ஜின். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் ஸ்கேல் பண்றது அப்படின்றது நிறைய ஸ்டாஃப்ஸை ஹையர் பண்ணி நம்ம வச்சு நம்ம ஆபரேஷன்ஸை ஹேண்டில் பண்றதும் நிறைய மணியை நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் இதுதான் ஸ்கேலிங் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல ஏஐ பீரியட்ல இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கேலிங் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா மாறிடுச்சு. நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியின் படி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ்ட் பிசினஸ் கான்செப்ட்ல நம்மளால எப்படி வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம பிசினஸ் அப்கமிங் மந்த்ஸ்ல அந்த பிசினஸ்க்கு உண்டான ரெவென்யூவை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5,000 to 10,000 to 15,000ல இருந்து 1 lakh rupee வரைக்கும் ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 levels வச்சு இது நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது. அண்ட் ஹோம் பேஸ்ட் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த 3 levels யூஸ் பண்றதன் மூலியமா அவங்களால நான் சொன்ன இந்த ரெவென்யூவை அச்சீவ் பண்ண முடியும். அது என்னென்ன லெவல்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மோர் ஆட்டோமேஷன், நிறைய ஆட்டோமேஷன்ஸ் நம்ம பிசினஸ்க்கு செட்டப் பண்ணி வைக்கிறது. மோர் பிளாட்ஃபார்ம்ஸ், நிறைய இந்த ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த make.com நான் சொன்னல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை யூட்டிலைஸ் பண்றதன் மூலியமா மோர் ரெஃபரல் சிஸ்டம்ஸ், நிறைய சில ரெஃபரல் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கிறதன் மூலியமா. ஸோ இந்த 3 levels நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய மேனுவல் எஃபர்ட் எதுவுமே இந்த பிசினஸ்ல நம்ம போடாம நம்ம ஆட்டோமேஷன் மூலியமா நம்ம பிசினஸ் ஸ்கேல் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டே நம்மளால போக முடியுது. நம்ம செட்டப் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் தான் நம்ம பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணி கொண்டு
கொண்டுட்டு போயிட்டே இருக்கு. இப்போ இந்த டேபிள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்கேல் இன்ஜினை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மந்த் 1, மந்த் 2, மந்த் 3 இந்த 3 மாசத்துல உங்க ரெவென்யூ ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்கேல் ஆகும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் ஹேண்டில்டு per month. ஃபர்ஸ்ட் மந்த்ல உங்களால ஒரு 8 to 12 கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும் ஏஏ வச்சு. அதே ஏஏ வச்சு தான் நம்ம வந்து செகண்ட் மந்த்லயும் 18 to 25 கிளைண்ட்ஸ், தேர்ட் மந்த்லயும் 30 to 50 கிளைண்ட்ஸ் அப்படின்றத நம்மளால ஸ்கேல் பண்ணிக்க முடியும். பிகாஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ். செகண்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மந்த்லி ரெவென்யூ கேஸ் ஸ்டடி. அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்ல 15,000 ஜென்ரேட் பண்ண முடியுது 8 to 12 கிளைண்ட்ஸ் அந்த பேஸை வச்சு நம்மளால. மந்த் 2ல 35,000 வரைக்கும் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது. மந்த் 3ல 35 to 50 கிளைண்ட்ஸ் ஆன் போர்ட் ஆகி அந்த கிளைண்ட்ஸை நம்ம ஆட்டோமேஷன் சிஸ்டம் வச்சு ஹேண்டில் பண்றது மூலியமா 60,000 பிளஸ் ரெவென்யூ நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இதுல மெயினான விஷயமே என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் நம்ம மேனுவலா எவ்வளவு ஹார்ஸ் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த் 1ல 6 to 8 ஹார்ஸ் நம்மளால ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவசியம் இருக்கு. செகண்ட் மந்த்ல அது அப்படியே டிராஸ்டிக்கா கம்மியாது பாருங்க, 3 to 4 ஹார்ஸ். ஏன்னா ஆட்டோமேஷன் டேக் ஓவர் பண்ணிருக்கோம். தேர்ட் மந்த்ல பாத்தீங்கன்னா 1 to 2 ஹார்ஸ் தான். ஏன்னா கம்ப்ளீட்டா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செட்டப் பண்ணிட்டதுனால ஏஐ சிஸ்டம்ஸே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுறதுனால நீங்க ஒரு 1 or 2 ஹார்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சிஸ்டம் என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணும் ஒவ்வொரு மாசத்துலயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்ல என்கொயரிஸை ஹேண்டில் பண்ற செட்டப் நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். செகண்ட் மந்த்ல என்கொயரிஸ் பிளஸ் கஸ்டமர் ஃபாலோ அப் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஆட்டோமேஷன் செட்டப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். தேர்ட் மந்த்ல என்கொயரிஸ் பிளஸ் ஃபாலோ அப் பிளஸ் ரெஃபரல் லூப், உங்க பிசினஸ்க்கான அந்த லூப், அந்த ஒரு பைப்லைனை நம்ம செட்டப் பண்ணி கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிட்டதுனால தேர்ட் மந்த்ல இருந்து உங்களுடைய மேனுவல் எஃபர்ட் எல்லாமே டிராஸ்டிக்கா அப்படியே கம்மி ஆயிடும். நீங்க ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸை வச்சு உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்ணிட்டே போலாம். ஸோ இந்த 3 ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட், வேலிடேஷன், ஏஐ செட்டப், ஸ்கேல் இன்ஜின், இந்த 3 செட்டப்ஸ்ல நீங்க எதை ட்ரை பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க? நீங்க ஒரு எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஓனர், ஒரு தொழில் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரன் பண்றீங்க ஒரு பிசினஸ் அப்படின்னா, உங்க பிசினஸ்க்கு என்ன மாதிரியான ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவையான அந்த கரெக்டான ஏஐ டூல்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன், கமெண்ட்ஸ்ல கைட் பண்றேன். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் ஆர் ஃப்ரீலான்சரா ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு ஃப்ரீலான்சரா எக்ஸிஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை நீங்க யூஸ் பண்ணி இந்த பிசினஸ் ஒரு சர்வீஸ் பேஸ்டான பிசினஸா உங்க ஏரியால இருக்கிற லோக்கல் பிசினஸ்க்கு நீங்க செல் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான அந்த ப்ராப்பர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பரான ஏஐ டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணி மத்த பிசினஸ்க்கு உங்களால இந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ண முடியும்ன்றத உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நான் ரிப்ளை பண்ணி கைட் பண்றேன். ஸோ 2 விஷயம் இருக்கு, எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், புதுசா ஒரு பிசினஸ் இதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியும் ஸ்கேல் பண்ணலாம். ரெண்டுமே வேலிடான விஷயம் தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நோன் பிசினஸ் பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே இது பெனிஃபிட்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற ரெகுலரான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்டேட்ஸ் இதெல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம்.